நடிகர் விஜய் அவர்கள் 4:30 சரியாக தமிழ்நாட்டு நேரம் 4:30 அதாவது ஆளுநரை சந்திக்க போகின்றார். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே நேரம் சரியா 3:30. ஸோ அந்த 3:30ன்னா இன்னொரு 1 மணி நேரத்துக்குள்ள நடிகர் விஜய் ஆளுநரை சந்திக்கிறார். அதற்கு பிறகு சில நேரத்தில் பதவி பிரமாணம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா, அதாவது முதலமைச்சராக வேற வாய்ப்புகள் இருக்கான்றதை அடுத்த நியூஸாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஸோ இதுக்குள்ள எனக்கு ஒரு யாழ்ப்பாணத்திலேருந்து ஒருவர் எனக்கு சொன்ன ஒரு விடயத்தை அவர் சொன்ன விடயத்தை நான் அப்படியே பப்ளிக்காக இதில் சொல்கிறேன். அதாவது அவர் சொன்னது யாரை பற்றி என்று பார்த்தா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா பற்றி சொன்னார். ஸோ அதை ஒரு அண்ணன் நீங்கள் வெளியில் சொல்லுங்க. சரி, அது நிச்சயமாக எனது தொழில் அதுதான். இதை டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் கோபிக்க மாட்டார்கள். நான் கருத்து மட்டும்தான் வைக்கிறேன். இந்த கருத்துக்கு அவர் முடிஞ்ச விளக்கம் தந்தால் சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லாட்டியும் பரவாயில்லை. இதுக்கெல்லாம் விளக்கம் கேட்க முடியாது, கேஸ் போட முடியாது. அது நடக்கிறதா நடக்கும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா பரவலாக டாக்டர் அர்ச்சுனாவை பலர் பேசி கொண்டிருக்கிறார்கள். வீடியோவில் என்னடா உனக்கு லூஸ் ஆடா இல்லாட்டி அதாடா இதாண்டு பலர் பேசி கொண்டிருக்கிறார்கள். இதில் எல்லாத்தையும் தாங்கி கூட அந்த மனிதன் எப்படி தான் இருக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் சரி, அது ஒரு அரசியல், அது கட்டாயம் தாங்கி தாங்கணும். விமர்சனம் இல்லாமல் அரசியல் இல்லை. அதாவது விமர்சனம் தான் ஆளை வளர்த்து விடும் என்றது டாக்டர் அர்ச்சுனாவுக்கு நிச்சயமாக தெரியும். ஆனால் இவர் இன்னும் பதப்படையிலையா அல்லாது பக்குவப்படையிலையா என்றதும் எங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இவர் ஒரு விஜய் ரசிகனாகத்தான் இருக்கிறார். ஒரு பெரிய ஒரு துடிப்பான ரசிகனாக இருக்கிறார் விஜய்க்கு. ஸோ அதை நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது இவர் அங்கே போய் பார்க்க வேணும். அது தான் நடிகர் விஜய் என்ன சத்தியபிரமாணம் செய்யக்கல, இந்த முதலமைச்சர் பதவியில் சத்தியபிரமாணம் செய்ய தான் போய் எங்கேயோ ஒரு மூலையிலிருந்து பார்க்கணுமென்றதை அவர் சுட்டி காட்டுங்க. அதாவது அவர் சின்ன ஒரு விஷயத்தையும் சுட்டி காட்டினா இவர் ஏதோ பணங்கிடம் வாங்கிட்டு கலைக்கிறாரா, அப்படி இல்லாட்டி இவர் ஏதோ ஒரு பெரிய ஒரு புத்திஜீவியாக இருக்கணும். அதாவது ஏதோ ஒரு திட்டத்தை போட்டுட்டாரா. அதாவது எப்படி என்றால் இப்போ தமிழ்நாட்டுக்கு, அதாவது இந்தியாவுக்கு யாழ்ப்பாணத்தை மட்டக்களப்பை எல்லாம் எழுதி கொடுத்தா கிட்டத்தட்ட பார்த்தால் நாங்கள் எப்படி அந்த தமிழீழம் கேட்டோமோ அது அப்படியே போகுது அங்கால. அப்போ அது ஒரு மாநிலமாக இந்தியாவை எங்களுக்கு தரும் என்று, அதாவது மாநிலமாக தமிழ்நாடு எப்படி இருக்கோ அது மாதிரி மாநிலமாக தமிழர்களுக்கு தரும் என்றால் இந்தியா என்ற பொறுப்பில் அது இருக்கும் என்ற மாதிரி அவர் பெரிய அளவில் யோசிச்சாரோ என்றும் ஒரு சிந்தனை அவர் சொன்னார். ஸோ அப்போ அந்த நிலையில் ஸோ இவர் யார் என்னென்று கண்டுபிடிக்கல ஒரு அளவுக்கு இருக்குது. ஸோ இவற்றை செயல்பாடுகள் பெரிய அளவில் பலர் பேசிக்கொண்டிருக்கார்கள். பலர் உண்மைச்சல் பண்ணால் வாழ்த்துறது ஆட்கள் பார்க்க குறைவாக இருக்குது. அதை பற்றி நல்ல விஷயத்தை சொல்லிக்கிறாங்க, கருத்தை சொல்கிற ஆட்கள் குறைவாக இருக்குது. கூட பேசுகிற ஆட்கள்லாம் கூடவே இருக்குது. இதை இனி காலங்களில் டாக்டர் அர்ச்சுனா கொஞ்சம் சிந்திச்சு கதைக்க துவங்க வேணும். அப்படி கதைக்காட்டி உண்மைச்சல் அரசியலுக்கு தமிழர்களுக்கு பிரயோசனம் இல்லாத ஒரு ஆளாக மாறிவிடுவார். அடுத்தது ஒரு முக்கியமான விடயத்தை அவர் கடைசியாக சொன்னேன். என்னதை சொன்னாருன்னா, தயவு செய்து அரசாங்கத்திட்ட சொல்லுங்க அந்த துப்பாக்கி அந்த துப்பாக்கியை திருப்பி பெற சொல்லி. ஏன்னா அவர் சப்போஸ் ஏதேன் விஜயின் ரசிகனால விஜய்க்கு ஏதேன் ஒன்று நடந்தால், சச்சிவன் விஜய் முதலமைச்சர் ஆகாட்டி தன்னை தானே ஏதேனும் செதிரோ என்ற ஒரு அச்சத்தோடு அவர் சொன்னார். ஸோ அந்த அச்சம் அவருக்கு இருக்குன்ற மாதிரியும் சொன்னார். ஸோ இவர் பொதுமக்களுக்கு சில தோக்க காட்டி விரட்டினது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துள்ளோம். ஸோ இனி அடுத்த கட்டமாக இவர் இதில் தனக்கு தானே எதையும் செய்வாரோ என்று அச்சப்பட்டார் அந்த யாழ்ப்பாணத்து இளைஞர். ஸோ இதை உங்களுக்கு முன்னால் வச்சிருக்கிறேன். நிச்சயமாக இதெல்லாம் ஒரு கருத்துக்கள்லாம். டாக்டர் அர்ச்சுனா கோவப்பட மாட்டார் எனக்கு தெரியும். அவர் முடிஞ்சவரை இதுக்கு கருத்து கொடுத்தாச்சு, கொடுக்காட்டியும் பரவாயில்லை, அதில் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்தது நீங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கேளுங்க. நன்றி, வணக்கம்.